மஞ்சள் பூசணிக்காய் வச்சு நம்ம எப்போவுமே சாம்பார் இல்லைனா கூட்டு பண்ணுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான அவியல் ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சாதம், சப்பாத்தி, தோசை இது மாதிரி எது கூட வச்சுனாலும் சாப்பிட்லாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு இது போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை இது நல்லா போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க. அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மிளகாத்தூள், தனியாத்தூள் இதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 கொதி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு பேஸ்ட் இருக்கையா அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான மஞ்சள் பூசணிக்காய் அவியல் ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.